ஹலோ ஜாப் சீக்கர்ஸ். நீங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு ஜாப்புக்கு அப்ளை பண்றீங்களா? அப்போ உங்களோட டாக்குமெண்ட்ட எந்த மாதிரி ஃபார்மேட்ல அனுப்பணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, சிவி செலக்ஷன்லேயே ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. காரணம் அவங்களுடைய ரெஸ்யூம் கரெக்ட்டா இருக்கறதில்ல. ஏதேதோ ஒரு ஃபார்மேட்ல டைப் பண்ணி அவங்க பாட்டுக்கு அனுப்புறாங்க. இல்ல அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு அதையே முதல்ல ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும், எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே உங்களோட ரெஸ்யூம பத்தி நல்லா டீட்டெயிலா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ நல்லா வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டைப் பண்ணி வைங்க. இப்போ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோல நான் காட்டுறேன். அதே மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ரெஸ்யூம நல்லா டீட்டெயிலா ரெடி பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய மார்க் ஷீட், உங்களோட குவாலிஃபிகேஷன் இத பத்திலாம் தெளிவா கரெக்ட்டா போட்டுருங்க. அதுக்கடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த பிக்சர்ஸும் இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ, அது எல்லா சர்டிஃபிகேட்டுமே வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட், அடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், ரிப்போர்ட் எல்லாம் சேலரி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே சென்ட் பண்ணி போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் இதில ஆட் பண்ணிருங்க. லாஸ்ட்டா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1. இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல இருக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல பண்ணுங்க. நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பிடிஎஃப்ல அனுப்புறீங்க. அவங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபா ரெடி பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சிவி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு சில கம்பெனி சிவி செலக்ஷன மட்டுமே வச்சு தான் நமக்கு ஜாப் தர்றாங்க. ஸோ அப்போ அந்த மாரி டைம்ல நம்ம சிவி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா செலக்ட் ஆகி உள்ள போக முடியும். ஸோ இந்த மாரி நான் காட்டுன மாதிரி நீங்க எல்லாமே ரெஸ்யூம் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இ இ இந்த மாரி வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்க போடுற ஜாப் வேக்கன்சி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். தேங்க் யூ.